ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவ்ஷியை காமிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கா. ஸோ அதனால் அங்கே அந்த அட்மிஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே அவங்க வாங்கிட்டு வந்திருக்கா. பட் அதை கிழிச்சு போட்டுட்டு அவள் ரொம்ப எமோஷனாகி போயிடுறா. அவள் லைஃபே இருண்டு போயிடுது. ஸோ அப்போ மார்னிங் போல் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எனக்கு இப்படி போலீஸ் அகாடமியில் சீட்டு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு வந்ததுமே அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவுமே ஒரு நல்ல ஹானஸ்டான போலீஸ் ஆஃபீஸர் தான். அவருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க பேசிகிட்டு இருக்காரு. தான் பொண்ணுமே தன்னை மாதிரி ஒரு ஹானஸ்டான ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப குடும்பமே ஹாப்பியாக இருக்காங்க. நைட்டு போல் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்கிறா, அப்பா நான் போலீஸ் ஆனதுமே ஃபஸ்ட்டு சொல்லிட்டு உங்களுக்கு தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வெளியே பார்த்தா கேட் சவுண்டு கேட்டதுமே இவர் எந்திரிச்சு பார்த்ததோ அவருக்கு புரிஞ்சுக்குது. அங்கே வேகமாக அவங்க ஒய்ஃபை பொண்ணை உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்றத சொன்னதுமே நான் போக மாட்டேன் உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொன்னதுமே நீ இப்போ போ அப்பா சொல்கிறத கேளுன்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா வம்பு பண்ணி வா உள்ள அப்படின்ற செட்டு கூப்பிட்டு போனால் டக்குன்னு பார்த்தா அங்கே அவங்க அப்பா மேலே குண்டடி பட்டுது. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு அழுதுட்டு வரமாட்டேன்னு சொன்னதுமே அவங்க அம்மா வேகமாக பிடிச்சி அங்கே உள்ளே தள்ளி விட்டுட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டை காப்பாற்ற போகணுன்னு சொல்லிட்டு போனால் அங்கே கார்ட்ஸ் எல்லாம் அவர் அங்கே பிடிச்சிடுறாங்க. அங்கே வெளியே பார்த்தா இந்த ட்ராமாவோட ஹீரோ ஷென் அங்கே இருக்கான். அவன்கிட்ட உனக்கு இப்போ என்ன வேணும், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா சொன்னதுமே என்ன வேணுமா, உன்ன மாதிரி ஹானஸ்டான போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருந்தால் எங்களை மாதிரி மாஃபியா கேங் எப்படி இருக்க முடியும், உன்கிட்ட இருக்க எவிடன்ஸை நீ கொண்டு போய் கொடுத்துருக்கக்கூடாது, இதனால் எத்தனை பேர் சாக வேண்டியது இருக்குமா, ஸோ அதனால் நீ ஒரு ஆள் செத்து போயிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற சொன்னதுமே அப்பாங்க அவர் உனக்கு எந்த எவிடன்ஸ் கிடைக்க போகிறது கிடையாது, ரெண்டாவது நீ இப்போ என்ன கொலை பண்ணணுமா பண்ணிட்டு போ, பட் என் பொண்டாட்டியை விட்டு அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவன் ஷூட் பண்ணிடுறான். அவன் ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். ஸோ ஹீரோயினால் எதுவுமே பண்ண முடியல. மேலேருந்து ரூமில் அங்கே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுதுட்டு அதவே பார்த்துட்டேக்கா. அப்போ அவங்க அங்கேருந்து போகும்போது அவங்க ஒரு பர்சன் மேலே பார்த்துட்டு சார் இப்படி இந்த என்னோட பொண்ணு அங்கே மேலேருந்து எல்லாமே பார்த்துட்ருக்கான்னு சொன்னதுமே அவளையுமே அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு வர வச்சிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு நான் மட்டும் உயிரோடு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை கொலை பண்ணிடுவேன், என்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ண நீ நிம்மதியாக இருக்க மாட்டேடான்னு சொன்னதுமே அவனோட ஆளுங்க ஷூட் பண்ண போனதுமே நம்ம ஷேன் அவளை நானே ஷூட் பண்ணுறேன்னு ஷூட் பண்ணிவிட்டு அங்கே வீட்டெல்லாம் தீய கொளுத்தி விடுங்க அப்படின்ற சைட்டு அயன்பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். எனக்கு பார்த்தா அங்கே சோல்டர் சைடில் தான் அடிபட்டுருக்கு. ஸோ அதனால் அவள் கண்ணை முடிச்சிடுறா. அவங்க பேரண்ட்ஸ் கண்ணுக்கு முன்னாடி இறந்து கிடக்காங்க. இத்தனை வருஷமாக வாழ்ந்த வீடு தீப்பத்தி எரிஞ்சிட்ருக்கு. அவள் பயங்கரமாக கத்தி அழுதுட்ருக்கா. கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு ஸோ அவங்க தன்னோட ஐடென்டிஃபைவையுமே மாற்றிட்டு அவங்க சில பிளாஸ்டிக் சர்ஜரியுமே ஃபேஸில் பண்ணிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷென்னை காமிக்கிறாங்க. அவனுடைய இப்போ இந்த கேங்கை எந்த போலீஸாலையும் பிடிக்க முடியல, எந்த எவிடன்ஸுமே கிடைக்க மாட்டுது. அவன் அவங்க குடும்பத்தை அழிச்ச பிறகு அன்லிமிட்டெட் பவர்ஸ் ஆயிடுச்சு அவனோடது எல்லாமே. அவனுக்கு முன்னாடி எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாஃபியா கேங் லீடராக தான் இருந்தான். பட் இப்போ பார்த்தா மிகப்பெரிய மாஃபியா லீடராகவே மாறிடுறான். ஸோ அவங்க எல்லாருமே அங்கே அவனை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டுருக்காங்க. அவனுக்கு ஒரு பொண்ணுமே இருக்கா, அவளோட பேர் டியான். அவளுக்காக டீச்சர்ஸ் எல்லாமே தேடிட்டுருக்காங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்டதுமே ஹீரோயின் அங்கே டீச்சர் அங்கே உள்ளே என்ட்ரானதும் அப்போ அங்கே கார்ட்ஸ் முதல் செக் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே இவனுக்கு கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படி இவனுக்கு பொண்ணு இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. உள்ளே போனதுமே அங்கே நானி சொல்கிறாங்க பொண்ணு ரொம்ப சேட்டைக்கார பொண்ணுமா, கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட டீச்சர்ஸ் போயிட்டாங்க, யாராலையுமே இவ்வளோ சமாளிக்க முடியல அப்படின்ற சொல்கிறாங்க. நீங்களுமே அவளை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மென்டலியாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்ற சொல்லும்போதே மேலேருந்து அங்கே கன் அப்படியே அங்கே லோட் ஆகி ஹீரோயின் நெத்தியில் அங்கே குறி வைக்கிறாங்க. அவள் அதை நோட்டீஸ் பண்ணுறா. டக்குன்னு பார்த்தா அங்கே நம்ம ஷென்தாவையும் அவளை பிடிச்சி அங்கே காப்பாற்றினதுமே ஹீரோயின் அவனை பார்த்துட்டு நான் உன்னை இவ்வளோ ஈஸியாக பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கலையடான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அங்கே நீ என்ன பண்ணிட்டுருக்க, கீழே இறங்கி வாட்டியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு டீச்சர்ட்ட எப்படியா பிஹேவ் பண்ணுவேன், சாரி கேள் அப்படின்றத சொல்கிறான். அந்த பொண்ணுமே இப்படியே மூஞ்சி தூக்கிட்டு வர்றா. அப்போ அங்கே அந்த நீ இதான் எங்களோட மாஸ்டர் அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயினை இது நம்மளுக்கு பொண்ணுக்கு புதுசாக வந்திருக்க டீச்சர் அப்படின்ற சொல்லிட்டு
இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்பாங்க டீச்சரா சரி ஓகே உங்கள் பேர் என்ன, நீங்கள் வந்துட்டு எங்கே படிச்சீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்குறான். ஸோ அது எல்லாத்துக்குமே அவளுமே பதில் சொல்லிட்டு இருக்கா. சரி இப்போ என் பொண்ணுக்கு வந்துட்டு நீங்கள் டீச் பண்ண வந்திருக்கீங்க, பட் ஒரு ஸ்டூடெண்ட் தான், இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்து பெனிஃபிட் இருக்குன்னு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே இந்த மாதிரி வந்து டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நான் வந்துட்டு இப்போ உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஏன் டவுட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. பட் ஆனால் வந்துட்டு நான் தப்பாக இதை புரிஞ்சிட்ருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொன்னதும் எனக்கு என்னமோ நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியும் நான் திருடிய மாதிரி எனக்கு தோணுது, அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ என்கிட்ட கொஸ்டின்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு நீங்கள் என் பொண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அவளுக்கு டீச்சிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா அவள் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டீச்சர்ஸை பயமுடுத்தியே ஓட வச்சுட்டா, இப்போ அவளோட பிஹேவியரை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை பார்த்து வந்து பிஹேவ் பண்ணிக்கோங்க அப்படின்ற சொன்னதும் கேட்டுட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த மாதிரி பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப வந்து சேட்டை பண்ணுறாங்களோ அந்த லெவலுக்கு அவங்களுக்கு பாசம் தேவைப்படுது, அவங்களுக்கு நல்லா வந்துட்டு நான் சொல்லிக் கொடுப்பேன்னு சொன்னதும் கண்டிப்பாக அவளுக்கு காம் டவுனாக இருக்கணும், சேட்டை பண்ணாமல் இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் டியான் வந்ததுமே எனக்கு எந்த டீச்சரும் தேவை கிடையாது அப்படின்ற சைட்டுங்க பேசினதும் அப்போ ஹீரோயின் ஏன் அப்படின்ற சைட்டு கேட்டா, ஏன்னா ரீசன்லாம் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ற அவ சொல்கிறா. ஹீரோயின் அந்த பொண்ணை விளையாடுறத பார்த்து நானுமே வரவான்னு சொன்னதும் ஓகே வாங்க, இதில் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கேருந்து போயிடணும்னு சொன்னதும் சரி விளையாடலாமே அப்படின்றத அவ சொல்கிறா. அந்த பொண்ணை தூக்கி எரிஞ்சதுமே ஹீரோயின் அடுத்து அதை எடுத்துட்டு இது ஒன்றும் அவ்வளோ ஷார்ப்பாக இல்லையே இவனை கொலை பண்ணுற லெவலுக்குன்னு யோசிச்சுட்டு அவள் எரிஞ்சதுமே நீங்கள் இப்போ தோற்று போயிட்டீங்கன்னு சொன்னதுமே நான் எங்கே தோற்று போயிட்டேன், நீ என்னை ப்ளே பண்ண சொன்ன நான் பண்ணிட்டேன், அதே மாதிரி நீ ஒன்று என்னை கரெக்டாக டாட்டில் பார்த்து அடிங்கன்னு எதுவும் சொல்லலையே அப்படின்ற சொன்னதும் நீங்கள் பொய் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு வரமாட்டேன்னு சொன்னதும் பொய்யெல்லாம் நான் எதுவும் பேச கிடையாது, நீ என்ன வந்துட்டு சொன்னையோ அதை நான் பண்ணிட்டேன், அப்போ யார் வந்துட்டு இப்போ பொய் சொல்லிட்டு இருக்கதுன்னு சொன்னதும் ரொம்ப கோபமாயிட்டாங்க. நம்ம ஷேன்ட்ட போய் பார்த்தீங்களா அவங்க பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க, நீங்கள் பேசுங்கன்னு சொன்னதுமே நான் எப்படி போய் வந்துட்டு பேச முடியும், நீ தான் வந்து பெட்டு கட்டினேன், அப்போ அவங்க அதை பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேச்சை கேட்கணும்லன்னு சொன்னதும் இந்த பொண்ணு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சுக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நைஃப் எடுத்து அங்கே தூக்கி எரிஞ்சதுமே ஹீரோ சைடில் அப்படியே போயிட்டுருக்கு. போய் அங்கே அந்த மெயிலோட இயர்ரிங்கில் இருக்க அந்த முத்து மட்டும் தனியாக அப்படியே அறுத்துட்டு போய் கீழே விழுந்ததுமே அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகிடுறா. அப்போ அங்கே நீ வந்துட்டு இதே மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ற சட்டி கேட்டதுமே நீங்கள் இப்போ சீட் பண்ணியிருக்கீங்கன்னு சட்டி கோவம் ஆகிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நான் வந்து எப்படினாலும் உங்கள்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ இப்போ சீட் பண்ணியிருக்க இதெல்லாம் என்னன்னு சட்டி கேட்டதும் சீட் பண்ணணும் என்ன பண்ணணும், பட் உங்கள் பொண்ணு இப்போ படிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா ஹாப்பி தானே அப்படின்ற சொன்னதும் பட் அவனுக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. சரி ஓகே நாளைக்கு நீங்கள் ஜாப்க்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. பட் இவன் டவுட் ஆகிட்டு இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரிங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போயிட்டு அவங்க பண்ணிட்டுருக்கா, கண்டிப்பாக நான் அவனை ரிவெஞ்ச் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க வேலை கிளம்பி வந்ததுமே அப்போ அந்த நானே சொல்கிறாங்க இந்த வீட்டில் ஒரே ஒரு மெய்டுனா அது நான் மட்டும்தான்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு பார்த்தா சுற்றி ஏகப்பட்ட கார்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவனை கொலை பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது போலேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு அவள் யோசிச்சுட்டு வரும்போது அப்போ அந்த டியான் வந்து உங்களுக்காக தான் கிஃப்ட் அப்படின்ற செட்டு கொடுக்கும்போது நேற்று என்னை பார்த்தா சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னேன், இப்போ என்ன எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் இது எனக்கு உங்களுக்கு மன்னிப்புக்காக அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்பாங்க இதை ஓப்பன் பண்ணுங்கன்னு செட்டு கையில் கொடுத்தா நீயே பண்ணேன்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் தான் பண்ணணும்னு செட்டு கொடுக்கும்போது மேலேருந்து நம்ம ஷென் அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஸ்பைடர் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் எனக்கு இந்த ஸ்பைடர்லாம் ரொம்ப பிடிக்கும்ப்பான்னு சொல்லிட்டு அவள் கையில் எடுத்து பார்த்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. கார்ட்ஸ் அங்கே நம்ம ஷென்ட்ட சார் இந்தாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அவன் உள்ளே போய் பார்த்தா அது அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் நான் மட்டும் உயிரோட இருந்தால் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவேண்டான்னு சொன்ன அந்த டைலாக் மட்டும் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அவன் தீய வச்சு கொளுத்திடுறான். பிறகு அங்கே நேனி நீங்கள் வந்துட்டு இப்படி டெய்லி போய் அலைஞ்சிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுமா, டயர்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்களா, பேசாமல் நீங்கள் ஏன் இங்கேவே ஸ்டே பண்ணுவீங்களா சார் சொல்லிட்டாரு, ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் ஸ்டே பண்ணிக்கலாம், அவரோட ஸ்டடி ரூம் சைடு மட்டும் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னதும் அவள் ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அந்த பொண்ணுக்காக அவங்க பெயிண்டிங் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. நீங்கள் வந்துட்டு மற்றவங்கள மாதிரி கிடையாது, என்னோட அம்மாவாகணும்னு உங்களுக்கு ஆசையில் இல்லையான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் அப்படின்னா அதனால தான் எல்லாத்தையுமே இங்கேருந்து விரட்டி விட்டுட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எல்லாருக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு, எங்கள் அப்பா பக்கத்தில் க்ளோஸாக போகிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணாங்க, ஏன்னா அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன், அவவே பணமும் வச்சுருக்காருல அப்படின்ற சொன்னதும் அப்படியான்னு சொல்லி
சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு வந்துட்டு அப்படி வந்து எது என்ன இல்லையா? உங்களுக்கு அப்படி ஆசை இருந்தா நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் அப்படின்ட்டு சொன்னதுமே, ஏன்னா நீங்க மத்தவங்கள மாரி கிடையாது. ரொம்ப தாக்கிங்கன்னு சொல்றா. நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஸோ நைட் போல அங்க நம்ம ஷென் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே பக்கத்தில் வந்ததுமே, இப்போ நீ என்ன இந்நேரத்தில் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சட்டி கேட்டதும், நான் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், உங்களுக்கு என்ன புரியலையா? நான் உங்கள் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு அவள் சொல்கிறா. அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போனதுமே பக்கத்தில் வேகமா இவ பிடிச்சி இழுத்துட்டு, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்கள் பொண்ணு வந்து என்னை இங்கே ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணணும், அதுக்காக உங்கள் பக்கத்தில் க்ளோஸாக நான் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா அப்படின்ற சொன்னதும், 2 பேரும் சைடில் திரும்பி பார்த்தா தூரமாக இருந்தால் அந்த பொண்ணு அதெல்லாம் பார்த்துச்சேக்கா. அப்படியான்னு சொல்லிட்டு இவனுமே பக்கத்தில் போயிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போனதும் அங்கே டியான் பயந்து போயிட்டு, அப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? எல்லாரும் பக்கத்தில் வந்தால் நீங்கள் விலகி விட்டுருவீங்க, இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க இப்படின்னு சொன்னதுமே, நீ என்ன நினச்சியோ அதை தானே நான் பண்ணிட்டுருக்கேன், நீ தான் இந்த இடத்துல உட்காருங்கப்பான்னு சொன்னேன், நான் உட்காந்தேன் அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் மிச்சத்தங்க கம்ப்ளீட் பண்ணுறா. இவள் வந்து வேணுக்குனே இதெல்லாம் பண்ணிட்டுருக்கா, நீங்கள் என்ன ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணணுன்றதுக்காகன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டு, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொன்னதும், சேம் புரிஞ்சுக்கோ, எல்லாரோட மைண்டுமே டேர்ட்டியெல்லாம் இருக்காது, எல்லாரும் சேம் அதுக்காக வருவாங்களா? அப்படிலாம் கிடையாதுல்ல, நான் வந்து உனக்கு இங்கே ஒரு டீச்சராக வந்திருக்கேன், பர்ஃபெக்டான ஒரு பொண்ணாக நான் மாற்றணும்னு வந்திருக்கேன், அவ்வளோதான் அப்படின்றத சொல்கிறா. ஸோ பட் இவளை பற்றி இவனுக்கு தெரியலையா, ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. அங்கே வந்து போனதும் ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அவளோட அங்கே பாடியில் டேட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அங்கே அந்த என்னோட பொண்ணை இந்த இடத்துல தான் நான் ஷூட் பண்ணோன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்குறான். இது என்ன டேட்டு, உன்னை யாரும் ஷூட் பண்ணிட்டாங்களா, அதை மறைக்க நீ டேட்டு போட்டிருக்கேன்னு சொன்னதும், நான் சாதாரண ஒரு பொண்ணு, யார் ஷூட் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம அவங்க டிராயிங்லாம் சொல்லி கொடுத்ததுமே, இது ரொம்ப போர் அடிக்குது, நீங்கள் பேசாமல் எனக்கு கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு வரீங்களான்னு சொன்னதும், அவள் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கண்ணை முடிக்க நான் போய் ஒழிஞ்சுக்கிறேன்னு ஐடியா பண்ணுறா. ஏன்னா வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்டடி ரூம்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே வேமா அந்த ரூம்குள்ளே போனதுமே பார்த்தா தான் இருக்குது, அங்கே உள்ளே போனதுமே அங்கே ஃபோட்டோஸ்லாம் கவுத்தி இருக்கவுமே நிமித்து வச்சு பார்த்தா, அவங்க அப்பாவுக்கு பின்னாடி இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அவன் வந்து போட்டு தள்ளியிருக்கான். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அது இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகிட்டு, இத்தனை பேரோட ஃபோட்டோ அவன் ஏன் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ அங்கே அந்த மெய்டு வந்து சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. கீழே பார்த்தா அப்பாங்க அந்த பொண்ணு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஷென் என்னாச்சுமான்னு சொல்லி கேட்டதுமே, இல்லைப்பா நானும் டீச்சருமே வந்து ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம், பட் அவங்க ஆளவே காணோம், எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலப்பா அப்படின்றத சொன்னதும், இவனுக்கு ஒரு வேளை அங்கே ஸ்டடி ரூம்குள்ளே எதுவும் போயிட்டாலோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு வேமா அங்கே போயிட்டுருக்கான். பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா இந்த சைட்லேருந்து வந்துட்டு, நான் இந்த ஃப்ளார் சைடில் தான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன், நீ என்ன பார்க்கலையான்னு சொல்லி கேட்டதுமே, அப்போங்க நம்ம ஹீரோயின் அவங்க பார்த்ததுமே, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். சேன் சட்டி காமிக்கிறாங்க. மெயிலோட சவுண்டை கேட்டதுமே இவ கதவை திறந்து வந்துடலான்னு பார்த்தா கதவு லாக் ஆகிருக்கு. ஸோ அங்கே அந்த ஜன்னல் வழியாக ஏறி குதிச்சு அவள் எப்படியோ வெளியே வந்துடுறான். ஸோ நைட் ஃபுல்லாமே நம்ம ஹீரோயினுக்கா அந்த ஃபோட்டோஸை யோசிச்சுட்டே இருக்கா, எதுக்காக இவ இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியவே மாட்டுது. பிறகு இங்கே மெங்க் அவங்க அப்பாங்க கூட்டிகிட்டு வந்திருக்காரு. பட்டுருச்சுன்னு தெரிஞ்சதுமே என் பொண்ணு ரொம்ப பயந்து போயிட்டா, அவள் ரொம்ப ஒன்று லைக் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. மெங்க்குக்கு ஷென்னை ரொம்ப மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை. அப்போ அங்கே அந்த டாங் சொல்கிறாரு, என்னோட பையன் வந்து அடாப்டட் தான்ப்பா, இருந்தாலுமே அவன் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்துட்டு இருந்தான், அதுக்கப்புறம் நீ வந்ததுமே அவனோட பொசிஷனை எடுத்துருவே என்னமோன்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான், தயவு செஞ்சு நீ பெருசாக எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு பேசினதும் மெங்க் அதை கேட்டுட்டு கோவமாயிட்டு, அப்பா நீங்கள் என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, கல்யாணத்தை பற்றி பேசுங்கப்பா, அதுக்கு வந்தேன்னா நீங்கள் என்னத்தையே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ பிறகுங்க நம்ம ஷென்ட்ட கால் வந்துடுது, இப்படி நம்மளோட டீச்சர் வந்து அந்த ஃபேங்கை வந்து கிட்னாப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி அங்கே கொண்டு வந்து வச்சதுமே ஃபேங்கை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, அப்படின்னா இந்த மெய்டுமே அவனோட ஆளுதான்னு சொல்லிட்டு ஃபேங்கை பற்றி அவங்ககிட்ட பேசியிருக்காங்க, அதை பற்றி அவள் புரிஞ்சுக்கிறா. பாங்க, என்னப்பா நீ சீக்ரெட் ரூமுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்திருக்க, என்ன வந்து நீ அங்கே பார்த்த, நீ யார் அவனுக்கு அவ்வளோ க்ளோஸான்னு சொல்லிட்டு கேட்டதும், இதை போய் நீ ஏன் என்கிட்ட கேட்டுட்ருக்க, இதுக்கு முன்னாடி உன்னோட ஆள் எத்தனை டைம் போயிருப்பாங்க, நீங்கள் அப்போ அவங்ககிட்ட கேட்கலையா அப்படின்டா சொன்னதுமே, அப்பாங்க அவன் நீ வேறு அந்த ரூமுக்குள்ளெல்லாம் யாராலையும் போயிட்டு திரும்ப ரிட்டன் உயிரோடு வர முடியாது, ஒரு டைம் போனதுமே மாட்டிக்கிட்டாங்க, ஸோ திரும்ப வரக்கூடாதுன்னு வார்னிங் கொடுத்துட்டாங்க, பட் நீ உள்ளே போயிருக்கேனா கண்டிப்பாக நீ வந்துட்டு ஏதாச்சும் பார்த்துருப்பியே, என்ன விஷயம் பார்த்த அப்படின்றத சொன்னதும், இது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு
பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா நான் வந்து அவனுக்கு எனிமின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே நானுமே எனிமி தான் சொல்கிறா. அப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ வந்ததுமே அவனை அங்கே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவனை பார்த்தாங்க எல்லாரையும் போட்டு அடி வெளுத்துட்டு அவன் இங்கே உள்ளே வந்துட்டு இருக்கான். அவனுக்கு தலையில் பாட்டில் வச்சு அடிச்சிடுறாங்க, இன்ஜுரியெலாம் ஆயிருக்கு. பட் அவன் அதை பற்றி கவலைப்படலை. பாட்டு உள்ளே வந்ததுமே அங்கே ஃபேங்க்டை வந்து பாஸ் இப்படி ஷென் வந்திருக்காரு, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னதும், எத்தனை பேர் கூட சேர்ந்து வந்திருக்காங்கன்னு சொன்னதும், ஒருத்தன் தான் வந்திருக்கான் பாஸ் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் எல்லாருமே உதவக்கறீங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். ஸோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை வம்பு பண்ணி இழுத்துட்டு அங்கேருந்து எல்லாரும் சேர்ந்து ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட ஃபேங் இப்போ வரைக்குமே அவன் யாருக்காக இவ்வளோ தூரத்துக்கு மெனக்கட்டது கிடையாது. நீ அவன் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருக்கான்னா அப்போ வந்து நீ அவனோட பார்வையில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் அப்படின்றத அவன் சொல்கிறான். கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கு நடுக்குள்ள என்னப்பா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஓட்டிட்டு காரை போயிட்டு இருந்தான். அவன் இங்கே கொண்டு வந்து காரை ஸ்டாப் பண்ணிடுறான். முன்னாடி கொண்டு வந்ததுமே கோவமாயிட்டு கண்ணை நீட்டினதும் நம்ம ஷென்மே, இப்போ நீ மரியாதையாக அந்த பொண்ணை வெளியே வச்சுன்னு நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், நீ எந்த பொண்ணுக்காகவும் இவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டப்பட்டது இல்லையப்பா, என்ன இந்த பொண்ணுக்கு உனக்கு நடுவில் போயிட்டுருக்கு, நான் வந்துட்டு அப்படிலாம் விட மாட்டேன், நான் வந்து டாங்கோட பையன்றது உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ வந்து அடாப்டட் பையன் தெரியும், நான் வந்துட்டு பொறுமையாக சொல்கிறேன் கேட்டுக்கோ, இல்லைனா நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டான். ஸோ ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு அவன் உன்னோட பேரில் இருக்க ஷேர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு மாற்றி கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மாற்றிட்டு இருக்கான். அப்பாங்க அவன் பேச்செல்லாம் கேட்காம இருக்கவுமே பார்த்தேன்ப்பா இவனோட முன்னாடி ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு, நீ எல்லாம் கிடையாதுன்னு சொன்னதும், என்னோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அவன் கையில் பார்த்து அவ்வளோ ஷூட் பண்ணிடுறான். ஐயோ என் கை வந்து தெரியாமல் ஸ்லிப் ஆயிடுச்சுப்பா அப்படின்றதாவே சொல்கிறான். ஐயோ நான் வந்து இவளை அடிக்க தான் செய்யணும்னு நினச்சின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க வேற செஞ்சதும், நீ வந்துட்டு நம்மளுக்கு நடுவில் ஒரு பொண்ணை கொண்டு வராதன்னு சொல்லி கோவப்பட்டதும், அப்படியா சரி ஓகே நான் சொன்னதை நீ பண்ணுவேன்னு சொன்னதும், நீ இப்போ அவளை விட்டுட்டு போ, நாளைக்கு காலையில் உனக்கு சேல்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்றதா சொல்கிறான். அதெல்லாம் பார்த்தாது, நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட கன்னை கீழே வச்சுட்டு நீடன் பண்ணிவிட்டு சாரி கேளு, நான் வந்து விடுறேன்னு சொன்னதுமே அவன் அதே மாதிரி கன்னை கீழே வச்சுட்டு அவன்கிட்ட அங்கே சாரி கேட்டதுமே, வா நான் எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கற்றுனா கரெக்டாக டைம் பார்த்து கன்னை பிடிங்கி அவன் தலையில் அங்கே வந்து வச்சிடுறான். நான் யாரும் தெரியாமல் நீ பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு ஆளுங்க வந்துடுறாங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க சண்டை போடாதீங்கன்னு சொன்னதுமே, நம்ம வந்து இழுத்துட்டு போங்க இல்லை செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் அங்கே வந்து தூக்கிட்டு போனால், இப்படி டாங் வந்து கூப்பிட்டாங்க, ஃபேங் உங்களுக்குமே நடுவில் பேச்சுவார்த்தை நடத்தணுமான்னு சொன்னதோ, என்னால் இப்போ வர முடியாது, முதல் நீ விலகி போன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே இருந்த ஹீரோயினை தூக்கிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அங்கே என்ன வந்துட்டு ஒரு பொண்ணுக்காக ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஸோ காரில் போகும்போது நம்ம ஹீரோயின் உனக்கு நல்லாவே தெரியும் நான் யார் எதுவும் என்ன பண்ண வந்திருக்கேன், நீங்கள் அப்படியே நீ என்னை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு கேட்குறா. இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு அவன் சொல்கிறான், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்கிறா. பட் அவன் எதுவும் பேச மாட்டா. இவன் மயக்கமானதுமே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துட்டு அவன் ரொம்ப அங்கே பயந்து போயிருக்கான். அப்போ அவங்க ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, சின்ன வயசில் அவன் ரொம்பவே நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் 2 பேர் இருந்திருக்காங்க. அவன் மொழியில் அடிப்பட்டதுமே பேண்டேஜ் எல்லாம் அவன் போட்டு விட்டு நல்லா கேர் பண்ணியிருக்கான். இந்த சாக்லேட் செட்டுக்கு எடுத்ததுமே என்னோட அப்பா யார்ட்டையுமே வந்து ஓசையெல்லாம் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருப்பா அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு அவன் அந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு அங்கே சில வந்துட்டு இலைகள் எல்லாமே எங்கள் கையில் கொடுத்துருக்கா. அப்போங்க உனக்கு நான் யாருன்னு கூட இப்போயுமே ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்படி டாங் வந்து கூப்பிட்டாருன்னு சொன்னதுமே இவங்க கிளம்பி மீட் பண்ணுறதுக்காக போனதுமே அந்த ஃபேங்கையும் சென்னையும் பிடிச்சி அங்கே டாங் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் 2 பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கன்னெல்லாம் ஷூட் பண்ணி நீங்கள் வந்து போலீஸை வர வச்சு நம்ம கிரிமினல் நீங்களாவே காட்டி கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே ஹீரோ சொல்கிறான், உங்கள் பையன்தான் இத்தனைக்குமே காரணம், அவன் சேல்ஸ் எல்லாத்தையுமே பறிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கிட்னாப்பிங் வேலையெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் கோவமாயிட்டு இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க சாரி கேட்டதுமே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இப்போ உனக்கு என்ன வேணும், நான் செத்து போயிட்டேன்னா ஏதோ பொசிஷன் உனக்கு கிடைச்சிருன்றதுக்காக பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு திட்டாரு. அவன் அங்கே இருந்து போனதுமே, நீ ஏதோ ஒரு பொண்ணுக்காக எவ்வளோ தூரத்துக்கு ஃபைட் பண்ணேன்னு கேள்விப்பட்டனே, அந்த பொண்ணு யார் ஃபஸ்ட் அப்படின்ற சொன்னதுமே, அது வேற யாரும் கிடையாது நம்ம டியானோட டீச்சர் அப்படின்ற சொன்னதும், ஒரு டீச்சருக்காக இவ்வளோ தூரத்துக்கு நீ ஃபைட் பண்ணேன்னு சொல்லிட்டு
கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, ஏதோ போலீஸோட பொண்ணெல்லாம் இருந்து சுற்றுறதா கேள்விப்பட்டனே அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ரொம்ப நர்வஸ் ஆகிடுறான். அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னதும், நான் ஒன்றும் உன்னோட டீச்சரோட பேர் எதுவும் சொல்லலையேப்பா, நீ எதுக்காக இவ்வளோ நர்வஸ் ஆகிட்டுருக்க, ஒரு நீ புரிஞ்சுக்கோ, என் பொண்ணு வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிச்சேக்கா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்காமல் ஏமாத்தலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் மிரட்டினதும் அங்கே ஃபேங் மறைஞ்சிருந்து அதெல்லாமே கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிருக்கான். ஸோ இவ கண்ணை முடிச்சதுமே பார்த்தா அங்கே நம்ம டியான் இருக்கவும், ஏய் நீ என்ன ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டுருக்க அப்படின்ற செட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு எப்படியோ வம்பு பண்ணி உங்களை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி வந்துட்டேன், அப்பா இல்லை கூட்டிகிட்டே வர மாட்டார்ல அப்படின்ற சொல்லும்போது, உங்களுக்கு என்ன அப்பாவை காப்பாற்ற போய் தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சா அப்படின்ற செட் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் கவலைப்படாத, நான் இதுக்கப்புறம் உன்னோட டீச்சராக இருக்க மாட்டேன், நீ வந்து கவலைப்படாமல் இருன்னு சொன்னதுமே, பட் நீங்கள் என்னோட டீச்சரால் இருக்கலாம், பட் என்னோட அம்மாவாலாம் நீங்கள் எப்போ ஆக முடியாதுன்னு அவள் சொல்கிறா. அப்படியா, உன்னோட அம்மா எப்படிப்பட்டவங்க, எப்படி இருப்பாங்க, பார்த்துருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வந்து பார்த்ததே இல்லை, கொடுக்கும்போதே இறந்து போயிட்டாங்களாம் அப்படின்ற சொல்லும்போது, அப்படியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. வருஷம் அந்த சமாதிக்கு தான் போவேன், பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு சமாதியுமே இருக்கும், அதையுமே என்னோட அப்பா வந்துட்டு க்ளீன் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட சொல்வாருன்னு சொன்னதுமே, அப்படியா அது யாரோடது நீ கேட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் பார்த்ததில்ல, எனக்கு தெரியல அப்படின்ற சொன்னதும், நீ என் பேரையாச்சும் படிச்சிருப்பீல அப்படின்ற சொல்லிட்டு கேட்டா, இல்லை தெரியலன்னு சொல்கிறா. சரி நம்பர் தெரியுமான்னு சொன்னதுமே, அவன் நம்பர் சொன்னதுமே, சரி ஓகே அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்துடுறான். பாங்க நீ இப்போ கிளம்புன்னு சொன்னதுமே, நான் போக மாட்டேன்ப்பா, டீச்சரோட சேர்ந்து இருக்க போகிறேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே அவர் ரொம்ப கோவம் ஆகிட்டு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிளம்பு அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோ ஆப் எல்லாமே கட் பண்ணதும், உனக்கு நல்லாவே தெரியும் நான் யார் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, உன்னோட சீக்ரெட் ரூமில் நான் ஏகப்பட்ட டைம் போயிட்டேன், பட் இருந்தாலும் நீ என்னை எதுவுமே பண்ணலை, ஏன் நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்றத சிட்டி கேட்கும்போது அவ எந்த ஒரு பதிலுமே பேச மாட்டான். நான் வந்து சீக்ரெட் ரூமில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸை வந்து பார்த்துட்டேன், அவங்க எல்லாத்தையுமே நீ கொலை பண்ணிட்டு நீ வந்து அந்த ஃபோட்டோஸை வேற அங்கவே வச்சுருக்க, அதுக்கெலாம் என்ன அர்த்தம், எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லி கேட்டா, எந்த ஒரு பதிலுமே பேசாமல் ரொம்ப அவன் அமைதியாக எந்திரிச்சு போனதும், நீ எனக்கு பதில் சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பட் அவன் பேசாமல் போனதுமே ஹீரோயின், நீ சொல்லாட்டி போ, நம்பர் தெரிஞ்சிச்சுல, நான் போய் சமாதியில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கே வந்துட்டு எந்திரிச்சு போகிறா. ஸோ அப்போ அங்கே கார்ட்ஸ் விட மாட்டாங்க. அப்போ அங்கே நம்ம மேங்காங்க உள்ளே வந்ததுமே, ஓன்ட்டு அப்படி என்னப்பா இருக்குது, உனக்காக அவன் இவ்வளோ தூரத்துக்கு ஃபைட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கேட்கும்போது, கேட்டதுமே நான் தான் அவனோட ரியலான ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே செக்கப் போட்டு கொடுக்குறா. நீ அவனை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு, நான் போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், பட் என்னை போகிறத விட மாட்டாங்கன்னு சொல்லும்போது, அவங்க வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால், அந்த கார்ட்ஸ் விடாமல் இருக்கவுமே இவ கோவமாயிட்டு கன்னத்தில் அரைஞ்சிடுறா. என்னவே இது பேசுவேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அங்கே கிளம்பி போகிறா அந்த சமாதிக்கு தான். போய் பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த சமாதியிலேருந்து ஒரு பேரும் இல்லை, நம்பருமே இல்லை. ஸோ அப்போ அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க அப்பா அங்கே சொல்லியிருக்காரு, எங்களை மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பல வேலைகள் பண்ணிகிட்ருக்கோமா, ஸோ அது மூலமாக எங்களோட ஐடென்டிஃபையுமே மாறும், அதனால் யாருக்கு எது தெரியக்கூடாதுன்றதுக்காக இறந்தே போனாலும் அதில் நம்பரோ இல்லை பேரோ வந்து எது போட மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு, அப்படின்னா இது ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட சமாதி, அதில் இவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ பார்த்தாங்க நம்ம ஃபேங் வந்துடுறான். அப்போங்க நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே, நான் இப்போ வந்து உன்ட்ட சண்டையெல்லாம் போட வரலப்பா, கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னதும், என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்துட்டு அவனோட எதிரி நானுமே தான், ஸோ 2 பேருமே சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆகிடலாம், அவனை வந்து போட்டு தள்ளிடலாம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் அப்பாட்ட அவன் பேசிகிட்டு இருந்த ரெக்கார்டிங்லாம் நீ கேட்குறியான்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறான். ஸோ அவங்க அப்பா வந்துட்டு நம்ம டீமில் வந்து போலீஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அது அந்த பொண்ணு தானான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டது வந்து பதிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் ஹீரோவோட வாய்ஸை ஏஐ மூலமாக பதிய விட்டுருக்கான். அந்த பொண்ணை நானே வந்து என் கையில் போட்டு தள்ளுவேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காக போயிடுறா. பாங்க உனக்கு இப்போ புரியுதா, ஸோ நீ என்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்ற செட் அவன் கேட்குறான். பிறகு அவன் அங்கே ரூம்குள்ளே வந்ததுமே மேங்க் இருக்கிறத பார்த்துட்டு, அவளை எங்கே நீ என்ன பண்ண அவளை அப்படின்ற சொன்னதும், அவள் இங்கேருந்து போகணுன்னு ஆசைப்பட்டா, நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற சொன்னதுமே, உனக்கு வந்துட்டு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது அப்படின்ற செய்தி ரொம்ப கோவப்பட்டுட்டு அவளை தேட போனதுமே, நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, நான் உனக்காக எவ்வளோ வந்து பண்ணிகிட்ருக்கேன், நீ ஏன் பக்கம் திரும்பாமல் அவள் பக்கம் திரும்பி போவேன்னு சொல்லி கேட்கும்போதே ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ராகிறா. நீ எங்கே போனேன்னு சொன்னதும், ஃப்ரெஷ்ஷாக ஏர் வாங்க போகலான்னு பார்த்தேன் அப்படின்றத சொன்னதுமே, நான் வந்து உனக்கு கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணால் திரும்ப எதுக்காக நீ ரிட்டர்ன் வந்தேன்னு சொன்னது
சொன்னதுமே இவங்க எனக்கு இந்த பார் செக் போட்டு கொடுத்து நான் வந்து திரும்ப இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாகி போயிட்டு உனக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அவன் பயங்கர டென்ஷன் ஆகிட்டேக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவள் கோவமாயிட்டு என்னை விட அப்படின்னு அவட்ட வந்து உனக்கு இருக்குது, என்னை விட்டால் உனக்கு வந்து வேற கதியே கிடையாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, நான் இல்லைன்னா நீ வெறும் வந்துட்டு ஜீரோ தான், ஒழுங்கா என் பேச்சை கேளுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு மரியாதையோட இங்கேருந்து கிளம்பி போயிரு, இல்லை நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படலாம். அப்புறங்க நம்ம ஹீரோயின் என்னப்பா நீ எனக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஃபைட்லாம் பண்ணிட்டு இருக்க, என்ன என் மேலே எதுவும் லவ்வு வந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் கோவமாயிட்டாங்க வந்து போக பார்த்ததுமே எங்கே போயிட்டு இருக்க பதில் சொல்லுன்னு சொன்னா அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்ததுமே இவ கோவமாயிட்டு அடிக்க போனதுமே அவன் வேமா வந்துட்டு கையை பிடிச்சவங்க வந்துட்டு இழுத்துட்டு நீ வந்துட்டு என்னை எப்பயுமே பீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்லிப்பாக எங்க வந்து கட்டையில் போய் விழுந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோவில் பார்த்து சிரிச்சதும் என்ன பல்ல காமிச்சிட்டு இருக்க, நான் வந்துட்டு இப்போ உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அவன் அங்கேருந்து போனதுமே இப்போ நான் வந்து எப்படினாலும் சரி என்ன உண்மைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அது வரைக்கும் உண்மையில நான் நம்பிக்கையில் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போங்க நம்ம ஃபேங் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. அப்போங்க ஃபேங்கிட்ட எதுக்காக நீ இப்போ என்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன்னு சொன்னதும் எனக்கு என்னமோ ஷென் மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவன் தான் போலீஸ் ஆஃபீஸர்னு எனக்கு தோணுதுன்னு அவன் சொல்கிறான். அது எப்படி உனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனோட அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட்டாக இன்னொன்றுமே இருக்குது, ஸோ அதனால தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் கண்டிப்பாக நான் இதை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்களை கூப்பிட்டு உங்கள் பாஸ்ட்டை சொல்லுங்கள் நான் டிஸ்சார்ஜ் ஆகணும் அப்படின்ற சொன்னதுமே அவங்களுமே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே அந்த டியான் ஓடி வந்து ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ரொம்ப பாசமாக அவள் வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனதும் அதெல்லாமே பார்த்துட்டு இவனுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறான். அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் கடைசியில் எல்லாமே நல்லபடியாக செட்டில் ஆகிக்கிடுச்சின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு இவன் வேமா விழுந்தடிச்சு அங்கே அவனோட ரூமுக்கு போய் பாஸ்வேர்டு இல்லாமல் இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா அதில் அவனோட ஐடென்டிஃபை ஏகப்பட்ட டைம் வந்து மாறி இருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், ஒருவேளை அவன் போலீஸா என்னன்னு சொல்லிட்டு அவன் பென்ட்ரைவில் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிறா. பட் தூரமாக இருந்து நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கான். பெரிய ஈவெண்ட் வச்சுருக்காங்க. அப்போங்க நம்ம ஃபேங் ஹீரோட்ட உனக்கு இன்னைக்கு பெரிய கிஃப்ட் இருக்குப்பான்னு சொல்லுவோம், அப்படியான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க மிஸ்டர் டேங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு என்னோட அடுத்த வாரிசு யாருன்னு சொல்லிட்டு. அப்போங்க நம்ம ஃபேங்கை பார்த்தா அவன் எழுந்திரிச்சிட்டு உங்களோட அடுத்த வாரிசாக நான் தான் இருப்பேன், இவன் அங்கே போலீஸ் ஆஃபீஸரோட சேர்ந்து கனெக்ஷன் வச்சுருக்கான் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு உன்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா ஹீரோயின் அங்கே வாழ்றா என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, இங்கே பாருங்கள் பென்ட்ரைவ் என்கிட்ட இருக்குது, இதில் வந்து இவன் போலீஸ் கூட வந்து என்ன கனெக்ஷன் வச்சுருக்கான்னு எல்லா டீட்டெயிலுமே இருக்குது அப்படின்ற சொன்னதுமே அப்படின்னா நீ இதுக்காக தான் என்கிட்ட அப்ரோச் பண்ணியான்னு சிட்டவை கேட்டதுமே நான் எதுக்கு அப்ரோச் பண்ணேன்னு உனக்கே தெரியுமேன்னு சிட்டவை கேட்குறா. அங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் எப்படி வந்துட்டு கண்டமானிக்கு வந்து நம்ம ஷென் மேலே பழைய போடலான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பட் அந்த பென்ட்ரைவை கொண்டு போய் வந்து அங்கே ப்ளே பண்ணி விட்டா அது அந்த ஆர்ஃபனேஜ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இடங்களுக்கு அவன் டொனேஷன் பண்ணதுக்கான வந்து தான் இருக்குது. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு என்ன இதெல்லாம் அப்படின்ற சரி கேட்கும்போது அப்போங்க நான் வந்துட்டு நம்ம டோட்டல் டீமோட பேரில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே அப்போங்க அந்த ஃபேங் சொல்கிறான் கண்டிப்பாக இது எல்லாமே ஃபேக் தான், இவ பொய் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் திரும்ப செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் நீயே வேணாலும் செக் பண்ணுன்னு செட்டு கொடுத்தா அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அங்கே ஹீரோயினை பார்த்து கோவமாயிட்டு நீ அப்படின்னா என்னை வந்து ஏமாத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுவே நான் எங்கப்பா உன்னை ஏமாத்தினேன், என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே இருக்குது, உண்மையான போலீஸ் ஆஃபீஸரோட கனெக்ஷன் வச்ச பர்சன் இந்த ஃபேங் தான், இந்த பென்ட்ரைவ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு விட்டா பார்த்தா அவன் அங்கே போலீஸோட சேர்ந்து ஏகப்பட்ட டீல் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர் கூட நேரடியாகவே பேச்சுவார்த்தையுமே நடத்தியிருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு இதெல்லாமே ஃபேக் அப்படின்ற சொன்னதும் எல்லாமே உண்மைதான்னு சொன்னதுமே அப்போ அங்கே டேங் ரொம்ப கோவமாயிட்டு அப்போ நீ என் கூட இருந்தே துரோகம் பண்ணாடான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் நீடன் பண்ணிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதுமே ஏற்றி தள்ளி விட்டுட்டு உன்னை அடா பண்ணதான்டா நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அவனை வெளியே தூக்கி போடுங்க, இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோட்டாங்க சாரியுமே கேட்குறாரு நான் உன் மேலே டவுட் பட்டுட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ தான் என்னோட வாரிசா இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ஷென்னை வந்து வாரிசா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. ஸோ பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் அவனை பார்த்ததுமே அங்கேருந்து ஓட பார்த்ததுமே இவன் காய பிடிச்சிட்டு நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அதாங்க அந்த பொண்ணு அங்கே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளார் வச்சுருக்கா. அப்போ அதை பார்த்துட்டு இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இது அப்பாவுக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்களாம் அப்படின்ற சொன்னதுமே சின்ன வயசுலாங்க நம்ம அந்த குட்டி பையனுக்கு தான் நான் கொடுத்தோன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா.
அப்போ அங்கே அதை பார்த்துட்டு சரி அது எப்படி ஓன்ட்ட இருந்துச்சுன்னு சட்டி கேட்கும்போது அப்போ அந்த பையன் நீதானான்னு சட்டி கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்லிடுறான். பட் உன்னோட பேர் வந்து எப்படி ஷெனின் மாறிச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அப்போ அங்கே ஒரு விஷயம் சொல்கிறான். இவன் வந்துட்டு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கான். அவனை கூப்பிட்டு அங்கே வந்துட்டு இந்த கிரிமினல்களுக்குள்ளே போய் கிரிமினலாக இருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா தான் அவனோட டீச்சரேவும் அவனுக்கு அவ்வளோ தூரத்துக்கு மரியாதை கொடுப்பான். இப்போ அங்கே அவர் நீ வந்துட்டு இப்போ பண்ண போகிற வேலை வந்து மிகப்பெரிய வேலை, அதில் நம்மளோட உயிர் கூட ஆபத்து வரலாம், பட் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது, எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். கூட்டாளிகளே வந்து அங்கே வந்து மாட்டிக்கிட்டாலுமே அவங்ககிட்ட நம்பிக்கையை ஜெயிக்கிறதுக்காக அவங்களோட உயிர் போனாலுமே பரவாயில்ல, அதை வந்துட்டு நம்ம பறி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு நம்மளோட கண்ட்ரியை காப்பாற்றுறது மட்டும்தான் வந்துட்டு வாழ்க்கையில் பெருசாக இருக்கணும். எல்லாத்த விட ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரியை தான் நம்ம வைக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் உன்னோட பேர் வந்து ஷாங் கிடையாது, சென் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ இதை பற்றி யோசிச்சு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டேக்கான். என் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை என்ன தெரியுமா, என்னோட டீச்சரை என்னோட கையாலே வந்துட்டு நான் போட்டு தள்ளினது தான். நான் வந்துட்டு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோன்னு பார்த்தேன், பட் அவரை வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியாத லெவலுக்கு எனக்கு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. டேங் வந்து அவர் ஏகப்பட்ட வந்து எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டாரு, நீ போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்ததுமே எனக்கு வேறு வழி இல்லை அந்த குரூப்போட நம்பிக்கையை பெறுறதுக்காக அப்படின்றத அவன் சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டேக்கான். உன்னோட ஆளுங்க என்ன ஷூட் பண்ண வந்ததுமே நீ வேணுக்கிட்டே என்ன ஷூட் பண்ணையா, நான் வந்து பொழைச்சிருக்கட்டும்ன்றதுக்காகன்னு சொன்னதும் அங்கே அவன் ஆமான்னு சொல்கிறான். ஓகே உன்னோட ஒய்ஃப் அப்படின்ற சட்டி கேட்டதுமே அவள் வந்து என்னோட புள்ள கிடையாது, என் கூட சேர்ந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்த என்னோட ஃப்ரெண்டோட புள்ள தான், வந்து இறந்து போயிட்டான். ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருந்தாங்க, பர்த் கொடுக்குற டயத்தில் அவங்களுமே இறந்து போன வாசி. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு யார் இல்லைன்னு எப்பயுமே ஃபீல் பண்ணக்கூடாது, அதனால் நானே எல்லாத்தையுமே அவள் என்னோட புள்ளன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்றது அவன் சொல்கிறான். என் வாழ்க்கையில் இப்போ இருக்க ரெண்டே பர்சன்னா அது வந்து நீயும் அந்த பொண்ணு மட்டும்தான் சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு அவள் ஹக் பண்ணதுமே அவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்போ ஹீரோயின் நீ இப்போ வந்துட்டு இல்லை, ஸோ அதனால் அவருக்கு உன் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்கும், நீ கண்டிப்பாக வந்துட்டு அந்த நம்பிக்கையை வந்து உனக்கு சாதகமாக்கிக்கணும்னு சொன்னதும் நீ கரெக்டாக சொல்லிட்டு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவன் மீட் பண்ணுறதுக்காக டேங்காங்க போனதுமே இத்தனை வருஷமாக ஒரு நான் சோறு போட்டு வளர்த்துருக்கேன், கூட இருந்தே அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்துட்டு கோவப்படுறாரு. அப்போங்க இதுக்கப்புறம் நீ எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கிருவ, நான் வந்து உனக்கு எல்லா சார்ஜையுமே உன்கிட்ட கொடுக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைரி எல்லாமே கொடுக்குறாரு. அப்போங்க நம்ம ஷென்மே நீ கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நானே நல்லபடியாக பார்த்துக்கிருவேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ வர்றாங்க பாஸ் இப்படி எல்லாமே வந்து கையை விட்டு மீறி போயிருச்சு பாஸ், அங்கே போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே ஒன்றும் கவலை கிடையாது, டைம் இதே மாதிரி வந்திருக்காங்க, பட் அவங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத அவர் சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோ அப்படியா, பட் ஆனால் இப்போ வந்து எவிடன்ஸ் கிடைச்சிருச்சே என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு மிரட்டினதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவர் ஷாக் ஆகிட்டு நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா நீ தான் அந்த போலீஸா, நீ வந்துட்டு கூட இருந்து இதுக்காக அப்படிலாம் பண்ண, சரி ஓகே இருந்துட்டு போட்டும், பட் ஆனால் வந்து இப்போ உனக்கு பணம் பவர் எல்லாமே கிடைச்சிருக்கு, இதை வச்சு நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம், என் பேச்சை நீ கேளுன்னு சொன்னதும் உன்னோட பேச்சை நான் ஏன் கேட்குறேன், என்னோட ஆளுங்களோட ரத்தத்தால் இந்த பணத்தை நீ சம்பாரிச்சிருக்க, எனக்கு இந்த பணம் தேவை கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். சரி யார் தெரியுமா தான் அவரோட சாவுக்கு காரணமான உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஸோ அப்போ அங்கே டாங்கோட அசிஸ்டன்ட் அங்கே குட்டி பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுமே இப்போ மரியாதையாக நீ வந்து கன் அவர்கிட்ட கொடு இல்லை கொலை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா ப்ளீஸ் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்தும் போது அங்கே ஷூட் கொடுத்ததுமே அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே கூட தான் வந்திருக்கா. ஸோ சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கார்ட்ஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு அங்கே உள்ளே போயிடுறா. அது அவரை ஷூட் பண்ண போகிறப்ப கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோயின் நைஃப் எடுத்து அந்த ஆள் மேலே அட்டாக் பண்ணதும் அவங்க அசிஸ்டன்ட் அட்டாக் பண்ண வந்ததுமே போட்டு அவனையுமே அடித்ததும் போலீஸ் அங்கே எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. ஹீரோயின் தயவு செஞ்சு நீ வந்துட்டு கண்ணை முடியிடாத, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு காப்பாற்றிடலான்னு சொல்கிறா. போயிட்டுருக்கு பார்த்தாங்க போலீஸ்க்கு எல்லா எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, டாங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அப்போங்க நீ கூட சேர்ந்து எப்போ இருப்பியாப்பா அப்படின்ற செட்டு கேட்டதும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. பிறகு அந்த சமாதியில் போய் தான் அவங்க வந்து சல்யூட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினோட அப்பாவுக்கு, நான் என்னோட போலீஸ் வேலைக்கு திரும்ப போக போகிறேன் டீச்சர், உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவளை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், அவள் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதாவே சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஐஸ்.